guys, இப்போ இந்த வீடியோல கரும்புல இருந்து நாட்டு சக்கரை எடுக்கிற ஃபுல் ப்ராசஸை இயற்கை முறையில் எடுக்கிற ஃபுல் ப்ராசஸை நீங்க பார்க்க போறீங்க. அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ கரும்பை கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த மிஷினுக்கு பெல்ட்டை போடுறாங்க. மிஷின் உள்ள இப்போ கரும்பை விட்டு சாறு எடுக்க போறாங்க. பாத்தீங்கன்னா சாறு வெளியே வந்துட்டு இருக்கு. இந்த சாறு இந்த பாத்வே மூலியமா வந்து அப்புறமா இந்த ஒரு ஃபில்டர்ல அதோட அழுக்கு அந்த கசடு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே ஃபில்டர் ஆகி சக்கலா ஃபில்டர் ஆகி இது உள்ள வருது. அதுக்கே 2 ஃபில்டர் வச்சிருக்காங்க. அதை தாண்டி உள்ள இப்போ நிறைய ப்ராசஸ் பண்ண போறாங்க. அதையும் நம்ம பார்ப்போம். நம்ம கரும்பு சாறு எடுத்தோம்ல, அந்த கரும்போட சக்கையெல்லாம் உள்ள இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கரும்பு ஜூஸ் நாங்கள் சூப்பராக குடிச்சிட்டோம். ஆக்சுவலாக ஆர்கானிக்காக கெமிக்கல் உரம் போடாமல், பூச்சி மருந்து அடிக்காமல், அதுவும் மண்ணை ஒரு 5 வருஷத்துக்கு மேலே அந்த கரெக்டான ஆர்கானிக் பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்து பண்ண கரும்போட ஜூஸ் இது. நிஜமாலே அந்த டேஸ்ட்டில் நல்லா தெரியுது அதோட தன்மை. ஜாலியாக நாங்கள் குடிச்சிட்டு இப்போது பார்த்தீங்கன்னா அந்த சக்கையெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க மூட்டை மூட்டையாக. அதை வச்சு இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வெளியே கரும்பு சாறு எடுத்தோம்ல, இப்போ அதெல்லாமே பைப் மூலியமா இந்த பாத்திரத்துக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பாத்திரத்துல இந்த சாறு எல்லாமே கொதிக்க விட்டு சில ப்ராசஸ் பண்ண போறாங்க. அதுக்கு நெருப்பெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சாறுல சுண்ணாம்பு போடுறாங்க. சுண்ணாம்பு போட்டால் தான் அதில் இருக்கிற அழுக்கை பிரித்து எடுக்க முடியும். ஸோ சுண்ணாம்பு எப்படினாலும் நம்ம உடம்புக்கு கடைசியில் நல்லது தான். அதில் இருக்கிற அழுக்கை பிரித்து எடுத்தால் தான் நாட்டு சர்க்கரையாகவே அது மாறும். அதை பற்றி டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக வரும். சொல்லியிருந்தால ஃபஸ்ட்டே நம்ம சாறு எடுத்த சக்கையெல்லாம் நம்ம வேற ஒரு விதமாக உள்ளே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த சக்கையெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த நாட்டு சக்கரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த சாரை கொதிக்க விடுறாங்கல்ல, நெருப்புக்கே அந்த சக்கையை போட்டு தான் கொதிக்க வைக்கிறாங்களே. இதுதான் தற்சார்புன்னு சொல்கிறாங்க. எந்த வேஸ்டேஜும் ஆகாமல் அந்த சக்கையை வச்சே கொதிக்க வச்சிடுறாங்க. பொல்யூஷனும் பெருசாக ஆகாது. பிகாஸ் அது கரும்பு சக்கை தான். ஓகேண்ணா, வாங்க வாங்க. இப்போ இது வந்து நம்ம தென்னை மரம் இந்த வேஸ்டேஜாக வந்து அது நம்மளே பொழுது இப்போ நம்ம வேஸ்டேஜுக்கு நம்ம கரும்பு ஆலைக்கு போகிறோம். நம்ம எரி போகிறதுக்கு வச்சு பார்த்தீங்களா? ஆமாம். அது காய வச்சு அது ஒரு 2 3 நாளில் காஞ்சிடும். காஞ்சிட்டு அதனுடைய திப்பி தான் நம்ம வந்து எரி போகிறோம். நம்ம நாட்டு சக்கரை தயார் பண்ணுறதுக்கு வெள்ளமும் தயார் பண்ணிக்கலாம். அதில் வெள்ளமும் தயார் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை வேணால் நாட்டு சக்கரை, வெள்ளம் ஒன்றா தயார் பண்ணலாம். 1 கிலோ தயார் பண்ணலாம். அதில் 1/2 கிலோ கட்டி இந்த பெருசு வராது, அதை தயார் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம சுண்ணாம்பு போட்டோம் இல்லைங்களா? பாறை சுண்ணாம்பு போட்டோம் இல்லைங்களா? ஃபுல்லாக மிதக்குது பாருங்க. அந்த அழுக்கியாக வந்து அப்படி மிதப்பாங்க. இதெல்லாம் நம்ம போட்டோம் இல்லைங்களா? அந்த சுண்ணாம்பு போட்டதான் இதெல்லாம். ஓகே ஓகே. ஃபுல்லாக அழுக்கில் வந்துடாது. நாட்டு சக்கரை வந்து கலக்காது. ஃபுல்லாக அழுக்காக வெளியே வந்துடும். அழுக்கா? ஆமாம். அந்த கரும்பு இருக்கிற சாறு இருக்கிற அழுக்கி எடுத்துகிட்டு வெளியே வந்துடும். ஓகே ஓகே. அந்த இது வேஸ்ட் போட்டுருவீங்க? அது வேஸ்ட்டுங்க. இதை நம்ம வந்து உரத்தில் பயன்படுத்துகிறோம். ஓகே ஓகே. எருவு இருக்கு இல்லைங்க நம்மக்கிட்ட, எருவோடு சேர்த்து பயன்படுத்துகிறோம். உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்து இன்னும் போட்டு வச்சுருக்கேன். இல்லை இதுதான் வந்து நம்ம அதை போட சொன்னால் அவங்கள ஃபுல்லாக வாங்கி அரிசி வெளியே வரும். இதெல்லாம் சுத்தம் பண்ண பிறகு தான் சுத்தமாக நாட்டு சக்கரையே வரும். நம்மளுக்கு சரி. சுண்ணாம்பு பயன்படுத்தாமல் எடுக்க முடியாது. இது எடுக்க முடியாது. ஆமாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க நாங்கள் எடுக்க முடியாது. ஆனால் காட்ட மாட்டாங்க. வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யார் எங்கன்னா எந்த வீடியோனாலும் பாருங்கள், பால் ஊற்றி காட்டுவாங்க, கடைசியில் நாட்டு சக்கரை தான் காட்டுவாங்க. தவிர அது எந்த அளவு என்ன போடுறான்னு காட்ட மாட்டாங்க. நம்ம மக்களுக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்றதுனால இதில் என்ன கலக்கிறோம், எப்படி பண்ணுறோன்றத அப்படி நேரடியாக காட்டுறோம். ஆமாம். அது அதில் அழுக்கெல்லாம் சுத்தமாக எடுத்துரும். எல்லாம் இது பண்ணிடுவாங்க. நம்ம வந்து ஃபுல்லாக மொத்தமே காட்டணும். மக்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு காட்டணுன்றதுனால இப்போ அதை பண்ணுவோம். அந்த வெண்டைக்காய் செடி இருக்குது பார்த்தீங்களா? அந்த வெண்டைக்காய் செடியில் கூட அழுக்கு எடுக்கலாம். அது இடிச்சு வெண்டைக்காய் செடி இடித்து அழுக்கு எடுக்கலாம். நாட்டு சக்கரை வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. சில பேர் அதுவும் பண்ணுறாங்க.
1 மணிக்கு இருக்கிறது அது அதுலேயும் அந்த வண்டகா மட்டை போட்டாலும் சுண்ணாம்பு போடுவாங்க. வண்டகா மட்டை போட்டாலும் போடுவாங்க, ஃபுல்லாக அதுலேயும் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக மிதமான ஹீட்டில் எடுத்தால் தான் ஃபுல்லாக வெளியே வரும். அதிகமாக கொதி வந்துச்சுனால கலந்துடும். கொதி ஈட்டு நம்ம இட்லிக்கு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, சோடாப்பு தெரியுங்களா, அதுதான் இது. வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இட்லிக்கு போடுறதாங்க. இதை வந்து சுண்ணாம்பு போட்டு நம்ம அழுக்கு எடுத்துட்டோம். மிச்ச மீதி அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு அவர் வீட்டிலேருந்து சோடா எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. சோடானா நம்ம ஆப்ப சோடா சொல்லுவோம்ல, இட்லி மாவு ஆட்டும் போது கொஞ்சமாக போடுவோம்ல, அது அவர் போடுறாரு. கொஞ்சமாக தான் போடுறாரு. அது போட்டால் மிச்ச மீதி அழுக்கெல்லாம் வந்துருமா ஃபுல்லாகவே மேலே. வாசனை தெரியுதுண்ணா, அந்த கரும்பு வாசனை. இப்போ இன்னும் குரமுத்து வாசனை வரும் உங்களுக்கு. வாசனை வர வர இன்னும் நல்ல அழுக்கி எடுத்துட்டு ஸ்மெல் எங்கே வரும்னாக்கா இங்கேருந்து கரெக்டாக 1/2 கிலோமீட்டர் வரும். எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம வீடு தாண்டி போன ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரியும் வாசனை, கரும்பு ஆடுறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும். ஓ, அந்த வாசனை சொல்ற மாதிரி நம்ம எந்த ஒரு அழுக்கெல்லாம் சுத்தமா எடுத்துருந்தாங்க. அழுக்கு எதனால பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு மேல இருக்குது பாத்தீங்களா, கரும்பு இதுதான் கரும்பு அந்த மேல் தோல் இருக்குது பாருங்க, அதனாலதான் வந்து அழுக்கு வர்றது. அது சுத்தம் பண்ணி போட முடியாது. மண்ணெல்லாம் வந்து நம்ம ஃபில்டர் பண்ண அதுலயே வந்து ஒதுங்கிடுங்க, அதுலயே ஃபில்டர் ஆயிடுச்சு. ஓகே, அதுல அந்த கரும்பு தோல் மேல வர சாறு அந்த அழுக்கு தான் இதெல்லாம். அதனால விவசாயினால அது சேவ முடியாது, அதனால தான் இந்த அழுக்கு வர காரணம் பாருங்க. இப்போ இது வந்த போட்டல கொஞ்சம் ஃபுல்லாக வந்துச்சு பாருங்க. இந்த அழுக்கு இன்னொரு முறை போடணும். பாதி போட்டிருக்கோம், 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு 1/2 ஸ்பூன் அது போட்டு எடுத்தோம்னா ஒரு வேலை செட் ஆகிடும். நீங்கள் மக்களுக்கு வந்து பியூராக கொடுக்கணுன்ட்டு ரொம்ப எண்ணெய் இருக்கு. ஓகே, கொதிக்க கரும்பு சாறு அந்த பதத்துக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ அண்ணா நமக்கு நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இது ரொம்ப சாம்பிள் தான். இவர் இன்னும் பல விஷயங்கள் இந்த நாட்டு சக்கரை ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு பேசிக்கிட்டே இருந்தார். அவர் 3 மணி நேரம் ஆச்சு இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அவர் பேசியிருக்கிற நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு போடுறோம். இப்போ நாங்களும் அது அழுக்கு எடுக்கிறத ப்ராசஸ் பண்ணி பார்க்கலாம் சொல்லி விளையாடிட்டு இருக்கோம். ப்ரிப்பேர் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில், அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ப்ரிப்பேர் ஆகி அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோன்றது பார்க்க போகிறீங்க. ஒரே ஒரு நிமிஷம் தான், ஒரே ஒரு நிமிஷம் கடிச்சு இறக்குற பார்த்தீங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்யணும். அந்த ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு பதிவு வராது. ஒரு நிமிஷம் முன்னேறிட்டீங்கனாலும் பதம் வராது. ஒரு நிமிஷம் முன்னேறிட்டீங்கன்னாக்கா குழம்பு ஆகிடும். லிக்விட் மாதிரியா இருக்கும். அதிகமாக ஆகுதுன்னா ஜவு மாதிரி ஆகிடும். அது அந்த பதத்தை கரெக்டாக இறக்கி தேய்ச்சோம்னா தான் நாட்டு சக்கரை கரெக்டாக வரும். நம்ம திரும்ப ஆர்கானிக் பண்ணுறதுனால நம்ம சுண்ணாம்பு போட்டால் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அழுக்கு மட்டும் வந்தால் போதுன்றது. யூரியா போட்டாங்கன்னா பதம் வராது. யூரியா எப்படி எனக்கு யூரியா தெரியுங்களா உங்களுக்கு? மருந்து ஃபெர்டிலைசர் பண்ணுறாங்க, டிஏபி யூரியா காம்ப்ளெக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் வந்து கரும்புக்கு வந்து யூரியா போடுவாங்க. யூரியா போட்டால் நான் சொல்கிறேன் 8 மாதம் விட்டுறாங்க இல்லைங்களா, அந்த கரும்புல யூரியா போட்டால் அதிகமான வளர்ச்சி வரும், தயவு எடுத்துக்காது. அப்படி அதிகமாக வளர்ச்சி வளரும் போது தண்ணி இது வளரும். அப்படி வளரும் போது அது வந்து பதத்துக்கு வராது. அதுக்கு வந்து ஹைட்ராக்சைடு போட்டாங்கன்னாக்கா சரியாயிடும். பதத்துக்கு ஹைட்ராக்சைடு என்ன தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம துணி துவைக்கிறதுக்கு துணி பவுடரில் பயன்படுத்துறாங்க பார்த்தியா, அந்த கெமிக்கல் தான் ஹைட்ராக்சைடுன்றது. துணி பவுடரில் கலக்குறாங்க பார்த்தீங்களா, அழுக்கு போகிறதுக்காக அந்த பவுடர் அது. அதுதான் வந்து அது எவ்வளோ கொடூரமாக இருக்கும் பாருங்க. அது வயிற்று பண்ணா ஆகும். அது நம்மளுக்கு நோய்கள் அதிகமாக வெந்து போடுங்க. எப்படி சொல்றது, ஹைட்ராக்சைடு ஒரு ஆக்சிடென்ட் தான். இப்போ இதில் சுண்ணாம்பு போடுறீங்கன்னு சொன்னீங்க. ஆமாம் அது நிறைய பேர் காட்ட மாட்டாங்க. ஆமாம், நல்ல விஷயம் தான் அது. ஆமாம், நல்ல விஷயம். அவங்க அது போடுறாங்க, எப்படி போடுறாங்கன்னு தெரியாது. ஆமாம், சுண்ணாம்புன்றது கால்சியம் தான். கொப்பரை இதுதான் எம்டி. இப்போ நம்ம சூடு பண்ணி கலக்கி விட்டுட்டே இருந்தோம்ல, அழுக்கு எடுக்கிற ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. இப்போ அழுக்கு எடுக்கிற ப்ராசஸ் முடிய போது நிறைய இருந்த அந்த சாறு இப்போ கம்மியாக வந்திருக்கு. இப்போ அதை இந்த கொப்பரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை இப்போ நாட்டு சக்கரையாக மாற்ற போகிறாங்க. அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இப்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதில் ஊற்றிடுவாங்க.
தெரியுது அடிக்கின்றது கால் அடிக்குது தெரியுது, கால் அடிக்க அடிச்சு Bye.